வணக்கம். உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு வச்சுப்போம். அதை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க? ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுங்கிறது வெறும் ஸ்லைட்ஸ் மட்டும் இல்ல. அது நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. வாங்க, ஒரு கிளாசிக் சாஃப்ட்வேரை வச்சு ஒரு அருமையான பிரசன்டேஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரோம். உங்ககிட்ட ஒரு செம ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி மத்தவங்களுக்கு தெளிவா அழுத்தமா சொல்வீங்க? இதுதானே நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு சேலஞ்ச், கரெக்டா? எந்த ஒரு பிரசன்டேஷனோட இதயமே இதுதாங்க. நீங்க எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அடிப்படை கொள்கை மாறவே மாறாது. நீங்க சொல்ற விஷயத்த சிம்பிளா, ஷார்ட்டா, கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறீங்க பாருங்க. அங்கதான் உண்மையான வெற்றி இருக்கு. இப்போ நாம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு வித் ஸ்கிரீன்ல ஆரம்பிச்சு ஒரு முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு வரைக்கும். இந்த ஜேர்னில நீங்க தான் கிரியேட்டர், நீங்க தான் டைரக்டர். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இத ஒரு படத்தோட கண்ட்ரோல் ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்கிருந்து தான் நம்மளோட முழு ஷோவையும் கண்ட்ரோல் பண்ண போறோம். இதோ பாருங்க, இதுதான் நம்மளோட டிஜிட்டல் ஸ்டேஜ். பாக்குறதுக்கு காலியா இருக்கலாம், ஆனா நம்மளோட பெரிய பெரிய ஐடியாஸ்க்கு உயிர் கொடுக்க போற இடம் இதுதான். பவர் பாயிண்டோட இந்த சிம்பிளான தோற்றம் தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ரிப்பனுங்கிறது ஒரு சாதாரண விஷயமெல்லாம் கிடையாதுங்க. உண்மையில சாஃப்ட்வேர் டிசைன்லயே இது ஒரு புரட்சினே சொல்லலாம். எல்லா டூல்ஸையும் ஒரே இடத்துல ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இதை மாத்தி அமைச்சது. இதோட தாக்கத்தை நாம இன்னைக்கும் பல சாஃப்ட்வேர்கள்ல பார்க்கலாம். இந்த டேப்ஸை ஒரு சினிமா ஸ்டுடியோல இருக்கிற அழகழகு டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எடிட்டிங், சவுண்ட், டிசைன் மாதிரி. இங்க ஹோம், இன்சர்ட், டிசைன், இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அதுக்கு தேவையான டூல்ஸ் ரிங்கா இருக்கும். இப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற ஸ்பெசிபிக் டூல் கிட்டுகள் தான் இந்த குரூப்ஸ். ஃபாண்ட் குரூப்னா எழுத்துக்களை பத்தி, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் குரூப்னா படங்களை பத்தி. இதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டூல்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இனிமே தான் அசலைன ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க உருவாக்குற ஒவ்வொரு ஸ்லைடையும் உங்க ஸ்டோரியோட ஒரு சீன் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்லைடை ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஸ்டெப்ஸை பாருங்க. ஒரு blank கேன்வாஸ், சரியான லேஅவுட், அப்புறம் உங்க வார்த்தைகள். இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் எவ்ளோ பெரிய பிரசன்டேஷனா இருந்தாலும் இதுதாங்க பேஸ்மெண்ட். இங்க பாருங்க, எத்தனையோ விதமான லேஅவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்காகவே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ப்ளூ பிரிண்ட்ஸ் மாதிரி தான். உங்க தகவலுக்கு எது பொருந்துதோ அதை தேர்ந்தெடுப்பது உங்க செய்தியை இன்னும் தெளிவா காட்டும். லேஅவுட் ஏன் இவ்ளோ முக்கியம் தெரிஞ்சுக்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. டைட்டில் ஸ்லைடு உங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. டைட்டில் மற்றும் கண்டென்ட் ஸ்லைடு முக்கியமான பாயிண்ட்ஸை வரிசைப்படுத்த உதவுது. பாத்தீங்களா, ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் உங்க மெசேஜை எவ்ளோ சிம்பிளா மாத்திருதுன்னு. சரி, வாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். இப்போ நம்ம ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் அழகாக்க போறோம். லைட்டிங், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம். ஆமாங்க, நான் விஷுவல்ஸ் அண்ட் அனிமேஷன் பத்தி தான் பேச போறேன். உங்க பிரசன்டேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போணுமா? இதோ உங்க டூல் கிட். ஃபோட்டோஸ், சார்ட்ஸ், கிராஃபிக்ஸ், இதெல்லாம் உங்க ஸ்லைட்ஸை அழகாக்குறது மட்டும் இல்ல, கேட்கறவங்களுக்கு நீங்க சொல்றது ஈஸியா மனசுல பதியறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தெரியுமா, ஒரே ஒரு கிளிக்ல உங்க எல்லா ஸ்லைடுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல், கன்சிஸ்டன்ட் லுக்கு கொடுக்க முடியும். அதுதான் இந்த தீம்ஸோட பவர். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்க பிரசன்டேஷனுக்கே ஒரு தனி அழகு கொடுக்கும். இப்போ டிரான்சிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு ஸ்லைட்ல இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும்போது ஒரு சின்னதா ஒரு விஷுவல் எஃபெக்ட் வரும்ல, அதுதாங்க இது. இது உங்க ஸ்டோரியோட ஃப்ளோவை ரொம்ப ஸ்மூத்தாக்கி ஆடியன்ஸை உங்களோடயே கூட்டிட்டு போகும். ஆமா, இந்த டிரான்சிஷன்ஸும் அனிமேஷன்ஸும் தான் சும்மா இருக்கிற ஒரு பிரசன்டேஷனுக்கு உயிர் கொடுக்குது. இதுதான் இந்த மேஜிக். சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இட்ஸ் ஷோ டைம். நம்ம உருவாக்கினத ஒரு தடவை செக் பண்ணி, ஃபைனல் டச் அப் பண்ணி உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஸ்லைட் சார்ட்டர் வியூ எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல்னு பாருங்க. உங்க முழு ஸ்டோரியோட ஃப்ளோ கரெக்டா இருக்கா, சீன்ஸ் எல்லாம் சரியான ஆர்டர்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இது ஒரு டைரக்டரோட ஓவர்வியூ ரூம் மாதிரி. உங்க பிரசன்டேஷனை சூப்பரா மாத்தணுமா? அப்போ இந்த 5 சிம்பிள் ரூல்ஸை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நல்ல கான்ட்ராஸ்ட், பெரிய எழுத்து, சின்ன சின்ன வாக்கியங்கள், சிம்பிளான டிரான்சிஷன்ஸ், அவசானம் தேவையில்லாததை எடுத்துடுங்க. இந்த சிம்பிளான விஷயங்கள் தான் ஒரு சூப்பர் டிசைனோட சீக்ரெட். இந்த ஒரு வரி இதை எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. நம்மளோட அல்டிமேட் கோல் தெளிவா கம்யூனிகேட் பண்றதுதான், வெறும் கலர்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ் காட்டுறது இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மெசேஜ் தான் ஹீரோ, ஸ்லைட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மட்டும்தான். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு யூடியூப் ரீல்ஸ்னு வீடியோக்கள் கொட்டி கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல ஏன் இந்த சிம்பிளான ஸ்லைட்ஸ் இன்னமும் ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்கு? யோசிச்சு பாருங்க.